அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் 1 தீமோத்தேயு 6:11 எப்படி பண ஆசை என்னும் பாவ சோதனையை எப்படி மேற்கொள்வது, எப்படி வாழ்விலே தேவனுடைய நீதி, தேவ பக்தி, அவருடைய விசுவாசம், அவருடைய அன்பு, பொறுமை, சாந்த குணத்தை எப்படி அடையும்படி நாடுவது என்ற சத்தியத்தை பார்த்து வருகிறோம். வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு 6:10 மற்றும் 11 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக எப்படி தேவனோடு ஒரு நெருங்கிய உறவையும் அவருடைய குணாதிசயத்தில் எப்படி நடப்பதையும் அடையும்படி எப்படி நாடுவது என்ற காரியத்தை தான் நாம் தியானித்து வருகிறோம். ஏனென்றால் நாம் தேவனோடு நெருங்கிய உறவிலும் அவருடைய சுபாவத்திலும் நடக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது பண ஆசை என்னும் பாவத்தை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுது, காணப்படுது. பாருங்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இதுவரையிலும் நீதியை எப்படி அடையும்படி நாடுறது, தேவ பக்தியை எப்படி அடையும்படி நாடுறது, அடுத்தது விசுவாசம், அன்பு, இவைகளை எப்படி அடையும்படி நாடுவது என்ற இந்த காரியங்களை இதுவரைக்கும் நம்ம 1 தீமோத்தேயு 6:11 தியானித்து முடித்து விட்டோம். இன்றைக்கு பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி எப்படி நாடுவது, இதை தான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலே தேவ அன்பிலே நடக்கிறது குறித்து நாம் தியானித்தோம். அதை திரும்பவும் வாசிக்க கேட்போம். பாருங்க, யோவான் 13:34. யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்னது? நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் என்ன செய்யுங்க, அன்பா இருங்கள் என்று கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ அன்புல நடக்கும்போது பாருங்க, தேவ அன்பிலே நாம் நடக்கும்போது, ஒருவரிடத்தில் ஒருவர் நாம் அன்பு கூறும்போது, அந்த அன்பு கூறும் நடக்கையிலே ஒரு முக்கியமான பங்கு என்னவென்றால் பொறுமையா இருக்கிறதும் சாந்த குணத்திலே நடப்பதும். பாருங்க, ஏனென்றால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, என்னைக்குமே பாருங்க, அன்புன்னு நம்ம சொல்லும் போதே நம்ம பிறரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லும் போது நிறைய நேரம் நம்ம யாரிடத்தில் அன்பு கூற வேண்டியதா இருக்கிறது. பாருங்க, நிறைய நேரம் நம்மை பகைக்கிறவர்களை அல்லது நமக்கு தீமை செய்கிறவர்கள் அல்லது ஒருவேளை அன்பு கூற முடியாதவர்களே தான் நம்ம நிறைய நேரம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அன்பு கூறும்படி நிறைய நேரம் அப்படிப்பட்ட காரியம், அன்பு கூற முடியாத ஆளையும் அன்பு கூறும்படி தான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், அழைக்கிறார். பாருங்க, அப்போ யோசிச்சு பாருங்க, நாம் பாவ குணத்திலே பாவத்திலே வாழுகிற மனுஷர்களை அன்பு கூற வேண்டும் என்றால் பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த பொறுமை சாந்த குணம் ரொம்ப ரொம்ப என்ன செய்து வருது. பாருங்க,
பொறுமை என்ற வார்த்தை அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பொறுமை என்பது நிறைய நேரம் கஷ்டமான சூழ்நிலைகளையும் சகிக்கிற ஒரு தன்மையை அது என்ன செய்கிறது, குறிக்கிறது. பொறுமை என்றால் என்ன அர்த்தம்? பொறுமை என்றால் கஷ்டமான சூழ்நிலைகளையும் சகிக்கும் தன்மை. அந்த குணத்தை தான் பொறுமை என்று என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். சாந்த குணம் என்பது எதை குறிக்கிறது? பொல்லாத மனிதர்களை நமக்கு செய்யும் காரியங்களை சகிக்கிற தன்மையை அது என்ன செய்கிறது, குறிக்கிறது. பாருங்க, பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமா சில நேரம் தீமையான விதத்துல நடந்து கொள்றாங்க. அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களையும் சகித்து நாம் சந்திக்கும் உபத்திரவங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் சகித்து அந்த சூழ்நிலை நடுவிலும் பிறரை அன்பு கூறுவது தான் பாருங்க இந்த பொறுமை, சாந்த குணம் என்ற அந்த 2 குணங்களாக என்ன செய்கிறது இருக்குது பாருங்க. இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டை நம்ம வாசிக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு, தாவீது ராஜாவினோட வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து நாம் பொறுமை, சாந்த குணம் இது 2ஐயுமே நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம் பாருங்க. இப்போ நம்ம 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாமா? சவுல் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது எங்கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலைகளின் மேல் தேட போனான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே தாவீது வாழ்க்கையில் உள்ள ஒரு சம்பவத்தை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நாம் தாவீதை கொண்டு கர்த்தர் எப்படி தாவீது அங்கே கோலியாத்தை எதிர்கொண்டு கோலியாத்தை எப்படி மேற்கொள்ளுகிறான் அந்த சம்பவத்தை நாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். இப்படி தாவீது கோலியாத்தை ஜெயம் கொள்வதன் மூலமாக அன்றைய நாளிலே கர்த்தர் இப்படியாக இஸ்ரேல் ஜனங்களை பெலிஸ்தர் கையிலிருந்து என்ன செய்கிறார், ரட்சிக்கிறார். அப்போ பாருங்க, அங்கே தாவீது சவுலுக்கு ஒரு பெரிய நன்மையை தான் என்ன செய்கிறார். அந்த நன்மையை செய்ததுக்காக பாருங்க, இப்போ சவுலுக்கு என்ன செய்து, தாவீதின் மேல் பொறாமை வருகிறது. பொறாமை வந்தவுடன் அவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான், கங்கணம் கட்டி கொண்டு அவன் பாருங்க அவனை தேடி போய் பாருங்க, தாவீது ராஜா எப்போ சவுல் தன்மேல் பொறாமை கொண்டு விட்டான் என்று சொல்லி தாவீது எப்போ அறிந்து கொள்கிறானோ அப்போ அவன் என்ன செய்கிறான், போய் தேசமெங்கும் போய் ஓடி ஒளிகிறான். மலைகளிலும் காடுகளிலும் குகைகளிலும் போய் என்ன செய்கிறான், ஒளிகிறான். இப்போ தாவீது எங்க போய் ஒளிஞ்சாலும் அந்த இடத்துல போய் தாவீதை தேடுறதுக்காக சவுல் என்ன பண்றாரு, தன்னுடைய படை வீரர்களெல்லாம் கூட்டிட்டு போய் தேசத்துல தாவீது எங்க போய் ஒளிஞ்சாலும் அங்க விரட்டி போய் தாவீதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யறாரு அவர். பாருங்க, இப்ப தாவீது எங்க போய் ஒளிஞ்சாலும் அங்க சவுல் ராஜா அங்க போய் தாவீதை தேடி போய் கொல்றதுக்கு என்ன செய்யறார், முயற்சி பண்ணுகிறார். அதனால தாவீதுக்கு இளைப்பாறுதலே வாழ்க்கையில் என்னது இல்லை. டெய்லி உயிருக்கு பயந்து சவுலுக்கு பயந்து ஒவ்வொரு இடத்துலையா போய் அவர் ஒளிய வேண்டியதா என்ன செய்து இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இங்க 1 சாமுவேல் 24 என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். தாவீது எங்கே ஒளிந்திருக்கிறான் என்ற அந்த செய்தியை சவுல் கேள்விப்பட்டு தாவீது ஒளிந்திருக்கிற இடத்துக்கு தன்னோட படை வீரர்களோடு என்ன செய்கிறார், சவுல் ஓடுகிறார். ஓடும்போது பாருங்க, இப்போ யோசிச்சு பாருங்க,
தாவீது சந்திக்கிறங்க சூழ்நிலையை கவனிங்க. தாவீது நன்மை தான் செய்தார். தாவீது கோலியாத்தை கொன்று சவுலுக்கு நன்மை தான் செய்தார். சவுலுக்கு எந்த தீமையும் செய்யலை. இந்த நன்மையை செய்ததுக்கு பாருங்க, சவுல் தாவீதின் மேல பொறாமை கொண்டு பகை கொண்டு அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி பாருங்க, ஒரு 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 சாதாரண மனுஷனை, ஒரு தாவீதை கொல்றதுக்காக ஒரு ராஜா தன்னோட மொத்த பட வீரர்களோட என்ன செய்கிறாரு, தேசம் எங்கும் இவனை விரட்டி விரட்டி தாவீதை என்ன செய்யறாரு, தேடுறாரு. இதனால தாவீதுக்கு இப்போ இளைப்பாறுதல் இல்லை. எங்க போய் ஒளிறதுன்னு அவருக்கு தெரியல. ஓடி ஓடி ஒவ்வொரு இடமா ஒளிறார். அப்போ தாவீதின் வாழ்வில இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு நெருக்கத்தின் காலகட்டம். மிகுந்த உபத்திரவங்களை அவர் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமா என்ன செய்யுது இருக்குது பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் நடுவில் பாருங்க, தாவீது எப்படி பொறுமையாகவும் எப்படி சாந்த குணம் உடையவராகவும் நடந்து கொள்கிறார் என்பதை நாம் இப்போ வாசிக்கலாம் பாருங்க. இப்படி பாருங்க, தாவீது எங்க ஒளிந்திருக்கிறான் என்று சவுல் கேள்விப்பட்டு பாருங்க, தாவீதை தேடி சவுல் தன்னுடைய படை வீரர்களோடு வர்றாரு. வரும்போது இப்போ பாருங்க, நம்ம இப்போ 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வையை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. பாருங்க, இங்கே தாவீதை தேடி சவுல் என்ன செய்கிறார், போகிறார். அங்கே பாருங்க, சவுலும் அவருடைய மனிதர்களும் ஒரு கெபில, ஒரு குகையில என்ன செய்யறாங்க, மறைஞ்சிருக்கிறாங்க. இப்போ சவுல் பாருங்க, அந்த நேரத்துல தன்னுடைய இயற்கை கடமையை நிறைவேற்றதுக்காக அவர் ஒரு குகைக்குள்ள என்ன செய்கிறாரு, போகிறார். அப்போ அந்த குகைக்குள்ளதான் உள்ளதான் தாவீதும் அவனுடைய கூட இருக்கிற கூட்டாளிகளை என்ன செய்யறாங்க, ஒளிந்து இருக்கிறாங்க. இது சவுலுக்கு என்னது தெரியல. அவருக்கு அவருடைய இயற்கை கடமை நிமித்தம் பாருங்க, அவர் அங்க கெபிக்குள்ள யாரையும் பார்க்காமலே உள்ள போயிடுறாரு. அப்போ தாவீது கூட இருக்கிற மனுஷர்கள் சொல்றாங்க, இதுதான் வாய்ப்பு தாவீதே, கர்த்தர் அவருடைய கூட இருக்கிற மனுஷர்கள் சொல்ற வார்த்தையை கவனிங்க. இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே அப்படின்னு சொல்லி பாருங்க, தாவீது கூட இருக்கிற மனுஷர்கள்லாம் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. உடனே தாவீது போய் என்ன செய்யறாரு பாருங்க, சவுலினுடைய சால்வையின் தொங்கலை மட்டும் என்ன செய்யறாரு, அறுத்து எடுக்கிறாரு. எடுக்கும்போது அவரோட உள்ளம் கர்த்தரால் குத்தப்படுது, குற்ற உணர்வு அடைகிறாரு. அடைஞ்ச உடனே அவருக்கு பாருங்க ஒரு உணர்வு வருது. என்ன உணர்வு வருது, ஐயோ இந்த சவுல் சாதாரண மனுஷன் அல்ல, இவர் கர்த்தரால் என்னது அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதனால இவர் மேல என் கை என்னது போடக்கூடாது, இவருக்கு நான் எந்த தீங்கும் என்ன செய்யக்கூடாது என்ற உணர்வு அவருக்குள்ள என்ன செய்து வருது. வந்த உடனே பாருங்க, தன்னோடு கூட இருக்கிற சக மனுஷர்கள் தாவீதுக்கு எந்த தீமையும் செய்யாதபடிக்கு அவர் என்ன பண்ணிடுறாரு, எல்லாரையும் தடுத்து நிறுத்திடுறார். யோசிச்சு பாருங்க, இந்த சூழ்நிலையை கவனிங்க. சவுலால தாவீது மிகவும் உபத்திரவங்களை சந்திக்கிறார், ரொம்ப அநேக உபத்திரவங்களை சந்திக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, அவ்வளவு உபத்திரவங்களை சந்திக்கும் போது எந்த மனுஷனுக்குள்ளுமே ஒரு பெரிய ஒரு கோபம், எரிச்சல், விரக்தி தான் என்ன செய்யும் இருக்கும். ஏன்னா இவர் எந்த தீமையும் செய்யல, நன்மை செய்ததுக்கு இவ்வளவு உபத்திரவங்களை சந்திக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க,
இப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் திடீர்னு தாவீது பார்க்குறாரு. அவரோட கூட இருக்கிற கூட்டாளிகள்லாம் பார்க்குறாங்க. சவுல் தனியே அவங்க இருக்கிற இடத்துக்குள்ளே என்ன செய்கிறாரு, வந்திருக்கிறாரு. நினச்சிருந்தா பாருங்க, உள்ள கோவப்பட்டு அவர் வாளை எடுத்துட்டு போய் ஒரு வெட்டில் அன்னைக்கு என்ன செய்திருக்கலாம், சவுலை வெட்டி போட்டிருந்திருக்கலாம். ஆனால் பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் தாவீது எப்படி பொறுமையோடு சாந்த குணம் உடையவராக நடக்கிறத பார்க்கிறோம் பாருங்க. இங்க தனக்கு தீமை செய்த சவுலுக்கு பாருங்க, தாவீது திரும்ப தீமை செய்யாம அவருக்கு நன்மை என்ன செய்கிறார் பாருங்க. வேதம் அதை தான் சொல்லுது பாருங்க. வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் அதுல கடைசி 21வது வசனம். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே என்ன செய்ய வெல்லு. நீ தீமைக்கு தீமை செய்யாத, தீமை என்ன பண்ணு, நன்மையினால் வெல்லுன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு, அன்பின் நடக்கையை குறித்து இங்க வேதம் நமக்கு என்ன செய்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இந்த வார்த்தையின்படி தான் பாருங்க தாவீது தனக்கு தீமை செய்த சவுலுக்கு திரும்ப தீமை செய்யாமல் அவர் என்ன பண்றாரு, தன்னோட உபத்திரவங்கள் நடுவிலே அவர் பொறுமையாய் முதல்ல என்ன செய்யறார், நடக்கிறார். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இந்த உபத்திரவத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார். நீங்க இந்த 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தின் சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின அதிகாரம் 23ஆம் அதிகாரத்துல தாவீது இன்னொரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, சவுல் அவரை தேடி வரும்போது கிட்டத்தட்ட சவுலை ரொம்ப நெருங்கி இருக்கும்போது பாருங்க, அவருக்கு செய்தி வருது, நம்முடைய எதிராளிகளாகிய பெலிஸ்தர் நம்மளோட யுத்தம் பண்ண வந்திருக்காங்க, அவங்களோட யுத்தம் பண்ணுன்னு சொல்லி சவுலுக்கு செய்தி வந்த உடனே பெலிஸ்தர்களோட என்ன செய்வார், யுத்தம் பண்ண போயிடுவார். யுத்தம் பண்ணி முடிச்ச பிறகு 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல பெலிஸ்தர்களோட யுத்தம் பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷமே திரும்பவும் அவர் தாவீதை பிடிக்கிற வேலையில சவுல் என்ன செய்கிறார், இறங்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு சவுலுடைய மனது பாருங்க பொறாமையினாலும் பகையினாலும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு யுத்தம் முடிஞ்சிருக்கு, யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் கொஞ்சம் இளைப்பாறலாம், ஆனா தாவீதை கொல்ற வரைக்கும் நான் அமருவதில்லைன்னு சொல்லிட்டு சவுல் பாருங்க திரும்பவும் தாவீதை தேடி விரட்டிக்கிட்டு என்ன செய்யறாரு, போறாரு. யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு உபத்திரவ சூழ்நிலை. அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு தாவீது நெருக்கப்பட்டிருப்பார். ஆனா அந்த நெருக்கத்தின் நடுவிலே, உபத்திரவத்தின் நடுவிலே தாவீது முதலாவது என்ன பண்றாரு, பொறுமையா நடந்து கொள்றாரு. பாருங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போ பாருங்க ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது என்னது, உபத்திரவத்துல என்ன பண்ணுங்க, பொறுமையா இருங்க. அப்போ அந்த 1 சாமுவேல் 24ல பாருங்க, தாவீது தன்னோட உபத்திரவத்தின் நடுவிலே பாருங்க சவுலை பார்த்தோன்னே அவர் கோவப்பட்டு எரிச்சல்ல நடந்திருந்திருக்கலாம். ஆனா உபத்திரவத்தின் நடுவில் பொறுமையா இருந்து கொண்டு அதன் நடுவில் அந்த சகிப்பு தன்மையில நடந்து கொண்டு அவர் என்ன பண்றாரு, சவுலின் மேல் கோபத்தையும் எரிச்சலையும் வெளிப்படுத்தாமல் சவுலிடத்தில் சாந்த குணத்தை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். எப்படி சாந்த குணத்தை வெளிப்படுத்துறாரு, சவுலை கொல்லாமல் அவருக்கு தீமை செய்யாமல் அவர் உயிர் பிழைத்து போகும்படியாக அவருக்கு எந்த தீமை செய்யாம அவர் என்ன செய்கிறார், தன்னையே அடக்கி கொள்ளுகிறார். சாந்த குணத்தில் அங்க நடந்து கொள்ளுகிறார். அப்போ யோசித்து பாருங்க, இப்படியாக தாவீது தன்னோட உபத்திரவம் நெருக்கத்தின் மத்தியில் தனக்கு தீமை செய்கிற பொல்லாத மனிதர்கள் இடத்துக்கு அவர் பொறுமையும் சாந்த குணத்தையும் வெளிப்படுத்துகிறதை அங்க என்ன செய்யற வாசிக்கிறோம். அன்னைக்கு நினைச்சிருந்தா தாவீது சவுலை கொன்றிருக்கலாம். ஆனா அவருக்குள்ள ஒரு உணர்வு வருது, சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்,
அதனால என் கை அவர் மேல என்ன செய்யக்கூடாது, படக்கூடாதுன்னு சொல்லி அவர் மேல் தன் கை படாதபடிக்கு அவர் தன்னைத்தான் என்ன செய்கிறார், அடக்கி கொள்ளுகிறார். சவுல் உயிர் பிழைத்து போகும்படி அவரை தப்ப விடுகிறார். இப்படியாக சவுலுக்கு அவர் நன்மை செய்து இப்படியாக தேவ அன்பிலே நடக்கிறதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். உபத்திரத்தின் நடுவிலே பொறுமையாகவும் சாந்தமாகவும் குணத்தையும் வெளிப்படுத்துகிறதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் இப்படிதான் உங்களையும் என்னையும் நடக்க சொல்லுகிறார். தாவீதை போல ஒருவேளை வாழ்க்கையில பல உபத்திரங்களை சந்திக்கலாம். சில பொல்லாத மனிதர்கள் மூலமாக நீங்க தீமையை சந்திக்கலாம். ஆனா அது நடுவிலே கர்த்தர் சொன்னாரு, நீங்க சகிப்புத்தன்மையுடையவர்களாய் நடந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த சூழ்நிலையிலே பொறுமையாகவும் இருந்து சாந்த குணமுடையவர்களாய் இருந்து தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்து இப்படியாக பாருங்க, தீமையை நன்மையினால் வெல்லும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த பாருங்க பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி தான் நாட தாவீதை போல நம்மையும் அதை அடையும்படி நாட அழைக்கிறார். இதிலே வாழும்போது பாருங்க, நம்ம ஒரு நாளும் பாருங்க பதவி ஆசை, பண ஆசை என்னும் பாவத்துக்கு அடிமைப்பட மாட்டோம். அவைகள் எல்லாம் நாம் என்ன செய்வோம், மேற்கொள்ளுவோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோப்பா. நல்ல கேட்ட நல்ல அற்புதமான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. தாவீது தனக்கு தீமை செய்த சவுலுக்கு எப்படி நன்மையை செய்து அவர் எப்படி தீமையை நன்மையினால் வென்றார் என்று பார்க்கிறோம். தாவீது எப்படி பொறுமையாகவும் சாந்த குணத்திலும் நடந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே, இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ ஜனத்திற்காய் ஜெபிக்கிறோம். ஒருவேளை குடும்பத்துல ரொம்ப நெருக்கத்தின் நடுவிலே நடக்கலாம், ரொம்ப கஷ்டத்தின் நடுவிலே நடக்கலாம். சில நபர்கள் அவர்களுக்கு தீங்கு செய்யலாம். அதன் நடுவிலே உடைய பிள்ளைகள் தாவீதை போல பொறுமையாகவும் சார்ந்த குணத்திலையும் நடக்க உடைய பிள்ளைகள் நாடி ஆண்டவரே உடைய அன்பை வெளிப்படுத்தி இதன் மூலம் ஆண்டவரே தீமையை நன்மையினால் வெல்ல நாளில் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகள் மூலமா உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி அருளுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகள் உள்ளான மனுஷன்ல பலன் அடைந்து இந்த பொறுமை குணத்திலையும் சாந்த குணத்திலையும் ஆண்டவரை வாழ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக. நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.